ஏகப்பட்ட தீர்மானங்கள் வந்து வாசிக்கப்பட்டு அதுல குறிப்பா ஒரு தீர்மானம் என்னன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன தகவல் கூட வெளியில கசியாம வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா கரூர் விஷயத்துல வந்து விஜய் வந்து லாக் பண்ணிட்டாங்க, விஜய் வந்து மிரட்டிட்டாங்க, பிஜேபிக்கு அடிபணிஞ்சிட்டாரு, ஆதவ அர்ஜுனா டெல்லி போனாரு, விஜய் சுப்ரீம் கோர்ட் போனாரு, இப்ப பிஜேபி வந்து அவங்களுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்றாங்க, இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை வழக்கம் போல அவுத்து விட்டாங்க. இத மாதிரி ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே அமைதி காத்து வந்த விஜய் இன்னைக்கு அவங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு ஒரு பலமான ஒரு 6 அடிச்சிட்டாரு. அவங்க வாசிச்ச அந்த தீர்மானத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 2026ல திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்கு நாம் தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பகிரங்கம் அறிவிச்சிட்டாங்க. இப்ப இதுல யாருக்கு அப்செட்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான். ஏன்னா அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு ஒரு மைனஸா போயிருக்கு, வீக்கா போயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து யார் வெளியில போனாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கொள்ளாம நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் அதீதமா நம்புறாரு. அப்படிப்பட்ட இபிஎஸும் சரி, அந்த கட்சியோட எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார், இவங்க 2 பேருமே விஜய்க்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாங்க. ஆர்பி உதயகுமார்லாம் ஒரு படி மேல போய் என்ன சொன்னார்னா, விஜய் வந்தா துணை முதலமைச்சர் தர்றதுக்கு கூட நாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருந்தாரு.